மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸில் எப்போ பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா, எப்போல்லாம் அந்த ஸ்டாக்ஸு டர்ன் அரவுண்ட் ஆகுதோ, அப்போ தான் நமக்கான ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகம். ரிஸ்க் பொட்டன்ஷியலும் ரொம்பவே கம்மி. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே 52 வீக் ஹை, 52 வீக் லோ அப்படின்னு 2 பேராமீட்டர் இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் அந்த ஸ்டாக்கு இப்போ ஹையஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் அது 52 வீக் ஹை. லாஸ்ட் 1 இயரில் அந்த ஸ்டாக் இப்போ லோவஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் அது 52 வீக் லோ. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ரொம்ப ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், மொமெண்டம் ஸ்டாக்ஸ். கரண்ட்டாக ஏதாவது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கும், அதனால் நிறைய பேர் அதில் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரைட் பண்ணுறதுக்கு, அந்த மொமெண்டமை ரைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்டர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்னென்னா இது ஹையஸ்ட் ரிஸ்க்கு, யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் 1 இயரில் இப்போ நான் என்டர் பண்ணேன்னா நான் ரொம்ப ஹை ப்ரைஸ் பே பண்ணுறேன், அதனால் இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். பட் நம்ம அஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கூட இல்லாமல் ஒரு ஸ்விங் ட்ரேடராக கூட யோசிப்போம். கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னா, நம்ம கையை கடிக்காத மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போ நம்ம அதை என்டர் பண்ணலாம். ஸோ 52 வீக் ஹையை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 52 வீக் லோவை ஃபோக்கஸ் பண்ணும். 52 வீக் லோவை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நிறைய பேர் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஸ்டாக்கு ஃபேவரட்டாகவே இருக்காது. அதனால தான் அது கம்மி ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்து அந்த 52 வீக் லோலேருந்து எப்போ பவுன்ஸ் பேக் ஆகுதோ அப்போது ஏதோ ஒரு டர்ன் அரவுண்ட் நடக்குது, வெளியே தெரியல, ஆனால் சம்திங் ஏதோ டர்ன் அரவுண்ட் நடக்குது அப்படின்றத ப்ரைஸில் காமிச்சிடும். அதை நோட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலே கரெக்டான ட்ரெண்டை கேப்சர் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜொமேட்டோவோட ஷேர் ப்ரைஸு. ஸோ எட்டர்னல் இப்போ மாற்றிருக்காங்க, அதனால தான் எட்டர்னல் பார்க்குறீங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கம்ப்ளீட் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்து 52 வீக் லோ கிரியேட் ஆகிட்டே வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் டவுன் ட்ரெண்டு. அண்ட் நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனி பெருசாக ப்ராஃபிட் எடுக்காதுக்கிட்டு. அதனால் கண்டினியூஸாக 52 வீக் லோ வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் ஒரு 52 வீக் லோ வந்துச்சு. பட் அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு 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 சின்ன பவுன்ஸ் பேக் வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே பவுன்ஸ் பேக் வருது. அண்ட் ஆனால் இது ஒரு ஃப்ரம் 52 வீக்கில் 40 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 68-70 ருபீஸ் வரைக்கும் போகுது. ஒரு 70% கிட்ட பவுன்ஸ் பேக் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி அந்த ஸ்டாக்கு கடந்து மேலே போய் இதுக்கு முன்னாடி இருந்த 52 வீக் ஹையும் க்ராஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மேலே போகும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 52 இந்த பெரிய ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் வரும்போதே நம்ம கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன ஒரு ட்ரேடிங் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதோட ரூல் என்னென்னா, 52 வீக்கை மானிட்டர் பண்ணிவிட்டு 52 வீக் லோவை மானிட்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எப்போ 30% பவுன்ஸ் பேக் ஆகுதோ அப்போ என்டர் பண்ணிவிட்டு 52 வீக் ஹைலேருந்து அது எப்போ திருப்பி 30% கீழே இறங்குதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ ட்ரெண்டு வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் போகலாம். அதனால் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஒரு இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணி பாயிண்ட் ஸ்கிரிப்டில் வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணாலே இந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை எப்போ என்டர் பண்ணலாம், எப்போ எக்ஸிட் பண்ணலாம்னு சிக்னலோடு வந்துடும். அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இண்டிகேட்டர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு. ஸோ பை சிக்னல் எப்போ வந்திருக்குன்னா கரெக்டாக அந்த 52 வீக் லோலேருந்து எப்போ 30% கிட்ட கிராஸ் ஆகுதோ அப்போ பை சிக்னல் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம இந்த ஏரியாவில் என்டர் ஆகிருப்போம். ஸோ கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் ஒரு பாட்டமாக பர்ஃபெக்டாக கேட்ச் பண்ணியிருப்போம். கேட்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து 52 வீக் ஹைலேருந்து எப்போ 30% ட்ராப் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாகவே அந்த ட்ரெண்டு கேப்சர் ஆகி கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைலேருந்து ஒரு 30% கரெக்டாக இருக்குது மார்க்கெட். ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்துருக்கிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 276% எடுத்துருக்கிறோம். அண்ட் ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14% மட்டும்தான். ஸோ இந்த நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு அப்ளை பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது 126% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு, 24% ட்ராடவுன். அதேமாதிரி அனதர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அடானி என்டர்பிரைசஸ், அது பார்த்தீங்கன்னா 4800% ரிட்டர்ன்ஸு, 69% ட்ராடவுன். அது எல்லாமே உங்களுக்கான அந்த கரெக்டான எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற கம்ப்ளீட் சிக்னல் அதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் அப்ளை பண்ணாலே உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிடும். எப்போ பவுன்ஸ் பேக் ஆகுதோ அப்போ நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு எப்போது அந்த 52 வீக் ஹைலேருந்து கீழே இறங்குதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குக்குமே அது உங்களுக்கு சிக்னல் கொடுத்துரும். அது கூட சேர்ந்து அதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துரும். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வருது. இந்த இண்டிகேட்டரில் இன்னொரு கஸ்டமைசேஷனும் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த லெவலை மென்ஷன் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், 52 வீக் லோலேருந்து 30% பவுன்ஸ் ஆகுறது.
அதேமாதிரி 52 வீக் ஹைலேருந்து 30% இறங்குச்சுன்னா எக்ஸிட். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ் இது தான். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி பேக் டெஸ்ட் ரூல்ஸ் பின்னாடி மாறும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக இந்த ட்ரெண்ட் ஸ்டாக்கில் 5600% ஓவரால் ரிட்டர்ன்ஸு வித் 34% ட்ராடவுன் போது இப்போ நான் அதில் செட்டிங்ஸில் போயிட்டு 52 வீக் ஹைலேருந்து சப்போஸ் ஒரு 20% அப் மூவ், 20% 52 வீக் ஹைலேருந்து டவுன் மூவ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா என் ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஓவரால் பேராமீட்டர்ஸும் மாறும். ஸோ இப்போ நான் 52 வீக்கில் வந்து 40% மேலே ஏறினா தான் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் மாறும். இப்போ 52 வீக் ஹைலேருந்து நான் 10% பவுன்ஸ் பேக் ஆகணும். அதுக்கப்புறமா ட்ராப் 52 வீக் ஹைலேருந்து ஒரு 40% இறங்குனா என்ட்ரு ஆகு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் மாறும். ஸோ ஓவராலாக நீங்கள் கண்டிஷன்ஸ் எப்படி மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் ரூல்ஸ் மாற்றிக்கலாம். அண்ட் தேர்ட் திங் வந்து இதில் நான் 252 டேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 252 டேஸ்ன்றது வந்து ஒரு வருஷத்தில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ட்ரேடிங் டேஸ். ஸோ அதை நான் 252க்கு பதிலாக சப்போஸ் 125 மென்ஷன் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிட்டர்ன்ஸும் மாறும். ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம உங்களோட டெஸ்ட் பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற ரிசல்ட்டும் மாறிடும். ஸோ இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இல்லை பொசிஷன் ட்ரேடிங்க்கு அந்த லாங் ரனில் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ட்ரெண்டை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பெரிய ஹை ப்ரைஸில் இன்னும் என்ட்ரு ஆகிறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி குவான்டிஃபையபிள் ரூல்ஸ் பேஸ்டாக ஐடென்டிஃபை பண்ணி என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.